ஹே கைஸ், நம்ம எப்பவுமே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த டைம் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு தலைவர்களும் எப்படி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து அரசியலை பற்றி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பெரியார் முதல் ஸ்டாலின் வரை 1920லிருந்து 2025 வரைக்கும் என்ன நடந்தது, எப்படியெல்லாம் டிரான்சிஷன் ஆச்சு, எப்படியெல்லாம் ஒவ்வொரு தலைவர்கள் உருவானாங்க, எப்படியெல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, பார்க்கலாமா? நம்ம எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்துக்கு ஒரு பேஸ் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த பேஸ் யாரு? அதோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1920ஸ்க்கு போகணும். 1920ஸ்க்கு நம்ம போனால் தான் வந்து அரசியல் சட்டமைப்பை நம்ம எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு எப்படி டிரான்சிஷன் க்ரோத் ஆச்சு, எந்த மாதிரி காரணம் இதாச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். ஸோ 1920ஸ்லேருந்து 1940ஸில் சொசைட்டியில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லோ கேஸ்ட் பீப்புள்ஸ் எஜுகேஷன்ஸ், டெம்பிள் என்ட்ரி எதுவுமே கிடையாது, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் பேர் தான் பெரியார் ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து. அவருக்கு இதுல மெயினான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மனிதன் பிறப்பால் பெரியவன் இல்ல, செயலால் பெரியவன் அப்படிங்கிறது எப்பவுமே அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாரு. ஸோ அதனால அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணினாரு. அவரோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா, காஸ்ட் ஈக்குவாலிட்டியா இருக்கணும், உமன் எஜுகேஷனா இருக்கணும், ரேஷனல் திங்கிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது. அவர் சொல்லுவாரு, காடுக்கும் கொஸ்டின் கேளுங்க. அந்த கரேஜ் தான் லேட்டர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப ரூட்டா இருந்ததுக்கு காரணம். ஆனா பெரியாருக்கு பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் மூலயமா கேஸ்ட்டை பத்தி நம்ம வந்து இன்இக்வாலிட்டிஸை பத்தி பேசுவாரு. அதே மாதிரி வந்து சட்ட உரிமைக்காக நிறைய பேசுவாரு. இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு நேம் நடந்தது. அதுதான் வந்து டிகே அப்படின்னு சொல்லுவாங்க, திராவிட கழகம் அப்படிங்கிறதுக்கு. அங்கதான் வந்து திராவிட கழகமே தமிழ்நாட்டுக்கு ஒரு காணிக்கா பிறந்த நேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த டிகேல வச்சுதான் டிஎம்கே அப்படிங்கிறது ஒன்று ஆச்சு, ஏடிஎம்கே அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது காரணம் வந்து அவர் தான் ஒரு பேஸ் செட் பண்ணதுக்கு காரணம். சரி, ஓகே. அடுத்தது, பெரியாரை ஃபாலோ பண்றதுல நிறைய பேர் இருக்காங்க வந்து. ஆனா அதுல ஒரு டைனமிக் ஸ்பீக்கரா ஒருத்தர் இருந்தாரு. அவரு பெரியார் மேல ரொம்ப கொல்ல பிரியமா, பேரு தான் சிஎம் அண்ணாதுரை. அவர் பேசுறதுல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். ஒரு சினிமா டைலாக்ஸ் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா மக்களுக்கு ரீச் ஆகும் வந்து. பெரியார் சொல்ற ஐடியாவை பப்ளிக்கு எளிதா கொண்டு போனாரு அண்ணா. ஏன்னா அண்ணாவோட ஸ்பீச் வந்து மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதனால பெரியாரோட ஒவ்வொரு ஐடியாவையும் அழகா பப்ளிக்கு ரீச் பண்ண போனாரு வந்து. நம்ம ஐடியாஸை அரசியலாக கொண்டு போனால் தான் மாற்றம் வரும் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் அண்ணா நினைக்கிறாரு. அதுல தான் வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்படுது. ஏன்னா பெரியாரோட ஐடியாலஜி வந்து பாலிடிக்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அண்ணாவோட ஐடியாலஜி வந்து இது பாலிடிக்ஸ் மூலமா எடுத்துட்டு போனா மக்களுக்கு ரொம்ப ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ அதனால 1949ல டிகே அப்படிங்கிற திராவிட கழகத்திலிருந்து வெளியே வந்து டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு வந்து. அந்த டைம்ல தான் சினிமா ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியம். அண்ணா அந்த பிளாட்ஃபார்மை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாரு. அவர் ஆல்ரெடி டைலாக்ஸ் இது எல்லாமே சினிமாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால அந்த மீடியமை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி டைலாக்ஸ், ஸ்டோரிஸ், சாங்ஸ் மூலயமா ரொம்ப பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாரு. 1967ல டிஎம்கே தமிழ்நாட்டில் முதல் நான் காங்கிரஸ் அரசு ஆனது. அதுல ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுச்சு. இனிமேல் வந்து மேல் இடத்த டெல்லி டிசைட் பண்ண தேவையில்லை, நம்ம தமிழ்நாடை நாமளே டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. இந்த இப்படி வளர்ந்து வர நேரத்துல டிஎம்கேல ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாரு. அவர் பேர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். மக்கள் மனசுல ஆல்ரெடி பெரிய ஹீரோ. அவர் நடிச்ச படம் எல்லாமே சூப்பர் ஹிட். மக்களுக்கு ரொம்ப கவர்ந்தவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்.
1972ல அவரு டிஎம்கேலேருந்து வெளியே வந்தாரு. ஏடிஎம்கேன்னு ஆரம்பிச்சாரு. அந்த அண்ணா பெயர் தான் அவர் கட்சிக்கே வச்சாரு. அப்பதான் ரொம்ப ரெஸ்பெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதும் நினைச்சாரு வந்து. எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் ரொம்ப எமோஷனலா பீப்பிளுக்கு கனெக்ட் ஆகும். எம்ஜிஆர் பொறுத்தளவு எல்லாரும் அன்பா இருக்க வேணும் அப்படி மக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்களின் பிரதிநிதியாக ஆட்சிக்கு வருபவர்கள் மக்களோடு மக்களாய், மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு நினைப்பாரு. அனைவருக்கும் அன்பு வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு வந்து. ஸோ மிட் டே மீல் ஸ்கீமு, வெல்ஃபேர் ஃபார் புவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்ததுல வந்து மக்களுக்கு ரொம்ப ஆல்ரெடி சினிமாவில் ரொம்ப பிடிச்சி போனனால வந்து அரசியலுக்கும் வந்தாரு அப்படின்னா அதோட பொலிட்டிக்கலோட அவேர்னஸும் ப்ளஸ் மக்களோட ஈர்ப்புலையும் வந்து அவர் 1977ல சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அவர் அடுத்த 10 வருஷம் மக்கள் மனசுல பெரிய ரூலிங் ஆனாரு. மக்கள் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப ரசிச்சு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் பண்ணாரு வந்து. ஸோ இன்னுமே வந்து 2025லயுமே வந்து இன்னும் அந்த காலத்துல இருந்த மக்கள் ஸ்டில் தே லவ் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலான கரெக்டான பீப்புள்ஸ். ஒரே இது என்னன்னா எம்ஜிஆருக்கு பிறகு யாரு வந்து இதை நடத்த போறா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொஸ்டினா இருந்தது. அப்பதான் வந்து ஜெயலலிதா அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் இருந்தாரு. அப்ப ஜெயலலிதா அப்படிங்கிறது யாரு? மூவிஸ்ல எம்ஜிஆருடன் பேரா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. 1982ல எம்ஜிஆர் அவரே அவங்க ஏடிஎம்கே இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. அவங்க ஒரு முதல் ஸ்பீச்சே கிரௌடு கிளாப் பண்ண வச்சாங்க ஜெயலலிதா. பீப்புள் இமீடியட்டா வந்து அவங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்க. எம்ஜிஆர் மறைந்த பிறகு பின் வந்து ஜெயலலிதா அப்படிங்கிறது ஒரு முடிவாச்சு. ஆனா ஜெயலலிதா அவ்வளவு ஈஸியா வரவில்லை வந்து. ஏன்னா ஜானகி அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பார்ட்டிக்குள்ள பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் Nadu assembly turned into chaos. As Karunanidhi spoke, Jayalalitha faced a shocking humiliation when her sari was pulled. That day, she walked out and vowed never to return until she became the chief minister. And she did. ஜெயிச்சு அந்த பார்ட்டியை ஏடிஎம்கே பார்ட்டியை அவங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அந்த ஸ்ட்ரகிள் இருந்து சிஎம் ஆனாங்க. 1991ல அம்மா பிராண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. அம்மா கேன்டீன், அம்மா வாட்டர், அம்மா லேப்டாப் ஸ்கீம்ஸ், ஸ்ட்ராங் லீடர், எமோஷனல் கனெக்ட், அதுதான் ஜெயலலிதா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லா பாலிடிக்ஸ்ல ரெண்டே ஸ்ட்ராங் லீடர் தான், கருணாநிதி. ஏன்னா அண்ணாக்கு பின் கருணாநிதி. மாமணி, வகுப்பு வாரி விகிதாச்சாரம், பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம், வந்ததை தொலைப்போமா, வஞ்சக வலதனில் வீழ்வோமா. எம்ஜிஆருக்கு பின் ஜெயலலிதா அப்படிங்கிறது 30 வருடங்கள் ஆல்டர்னேட்டிவா ரூல் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ இதுல ஜெயலலிதாவோட அம்மா ஸ்கீம்ஸ், கருணாநிதியோட சோசியல் ஜஸ்டிஸ், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் காம்படிஷன்ல ஃபியரா பேசுறது, பப்ளிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து அடுத்த டேர்ம்ல மற்றவங்களுக்கு ஓட் பண்ணுனாங்க வந்து. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் எல்லாமே இது கிரியேட் பண்ணாங்க வந்து. 2016ல ஜெயலலிதா இறந்துட்டாங்க. 2018ல கருணாநிதி இறந்தாங்க. ஒரு பெரிய பாலிடிக்ஸ் சாப்டர் க்ளோஸ் ஆனது. அதுல 2021ல ஸ்டாலினுக்கு டிஎம்கே லீட் பண்ணி வெற்றி பெற்றாரு. ஹி ரெப்ரசன்ட் த நியூ ஜென்ரேஷன் டெக்னாலஜி கவர்னன்ஸ் ஃபோரன்ஸ் பட் தி சேம் திராவிடன் பேஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. அவரோட ரொம்ப மூமெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி. அண்ணாவோட ஐடியாஸ் அண்ட் பாலிடிக்ஸாக மாட்டினாரு. எம்ஜிஆர் சினிமார் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி ரிவல்வரி அண்ட் ரிஃபார்ம்ஸ், ஸ்டாலினோட கண்டினியூஷன் ஆஃப் தட் லெகசி. ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஈக்குவல் டு ஐடியாஸ் பிளஸ் எமோஷன்ஸ் பிளஸ் சினிமாஸ் பிளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, இப்போ தமிழ்நாடோட கம்ப்ளீட் பாலிடிக்ஸ் நீ சொல்லிட்ட. இதுக்கு எப்படி பிஸ்னஸோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். வந்து எப்படி பாலிடிக்ஸும் பிஸ்னஸும் ஒன்று இணையுது, எப்படி மக்களுக்கு ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.